முதல் ஸ்டெப் என்னன்னா நேரம் பார்க்காம, ஆமீன், பாருங்கள், ஒரு நல்ல பகல் வேளையில அல்லவிட்டால் ஒரு ஜெப வேளைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நீங்க எப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் எழுப்புதலுடைய ஒரு ஸ்டேஜ். கரங்களை வீட்டு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமீன். பாருங்கள், அப்ப நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட அந்த தேவாலயம் வாசல் அண்டையிலே வைப்பார்கள். கொண்டு வந்து வைப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யிட்டு போவாங்க? எடுத்துட்டு போவாங்க. மூன்றாவது வசனம், தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு நல்ல யூனிட். இனி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு வரும். பேதுருவும் யோவானையும் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதிலே தன்னை சுற்றி ஒரு 3 பேரை வைத்திருந்தார். ரொம்ப நெருக்கமா வச்சு, எல்லாத்திட்டையும் நெருக்கமா இருக்க முடியாது. சிலவங்களுக்கு கேள்வி இருக்கும், ஏன் பேதுருவிட்ட மட்டும் அவர் ரொம்ப நேசமா இருந்தாரு, யோவான்கிட்ட மட்டும் ரொம்ப நேசமா இருந்தார், யூதாஸ்னே அவர் நேர்மையா நேசமா இருந்திருக்கலாம். யூதாஸ்கிட்ட நேசமா இருக்க முடியாது. யூதாஸ் அப்புறம் ரொம்ப நேசமா இருந்தா ஐயோ யூதாஸ் காட்டி கொடுத்துட்டானேன்ட்டு ரொம்ப இயேசுக்கு இன்னும் ஹார்ட் ரொம்ப பெயின் ஆயிருக்கும். கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அதனால தான் பாருங்கள், அவர் பேதுரு, யோவான், யாக்கோபு தன்னை சுற்றி ஒரு 3 பேரை வைத்திருந்தார். அந்த 3 பேரிலும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இயேசு இருந்தது யார் என்று சொன்னால் பேதுரு, யோவான். அவருடைய வலது பக்கத்திலே ஒரு நபரும் அவருடைய இடது பக்கத்திலே ஒரு நபரும் இருந்தார்கள் என்று சொல்லி ஆமீன் நம்ம பார்க்கிறோமே. சீஷர்கள் அப்படி சேர்ந்துதான் அவங்க பந்தி இருப்பாங்க பல வேளையிலே. அதுல யோவான் ஒரு பக்கமும் பேதுரு ஒரு பக்கமும் இருக்கிறது வழக்கம். யோவான் இருந்து இயேசுனுடைய மார்பிலே அப்படி என்ன செய்திருவான்? சாய்ந்துருவான். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்படி இயேசப்பாவுக்கு மேல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சி கடைசியில் எங்க போயிடுவாரு. இந்த பிள்ளைங்க எப்படிதான், சில வீட்டுல அம்மாவிட்ட அப்படியே பேசிட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் பார்த்தாச்சுன்னா அம்மாவுக்கு மடியிலே என்ன செய்திருவோம்? படுத்துருவாங்க. இந்த மாதிரிதான் இந்த யோவான் இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். இதுக்கு எல்லாம் வேத வசனங்கள் இருக்கிறது. மத்தேயு 26:37 3 பேரை நீங்க நோட் பண்றவங்க மட்டும் நோட் பண்ணிடுங்க. 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேரையும் சீஷர்கள் எல்லாம் ஜெபம் பண்ண கூட்டு போறாரு. ஆனாலும் இந்த 3 பேரை தனியாக அழைத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுல இருந்தும் தனியா போய் ஜெபம் பண்றாரு. இந்த 3 பேரையும் நம்புனாங்க இயேசு. ஏன்னா என்ன யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடக்கூடாது, இவர்கள் மேல் அதிகமான ஒரு கேர் வச்சிருந்தாரு. அடுத்தது லூக்கா 22:8 அதுல குறிப்பாக பேதுருவை, யோவானையும் இயேசு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். பஸ்காவை தான் எங்கே ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த டியூட்டி ஆண்டவர் கொடுக்கும்போது இப்ப 2 பேர், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 8வது வசனம், அதுல பேதுருவும் யோவானும் இயேசுக்கு நெருக்கமாக இருந்த பின்னாலே அந்த டியூட்டி கொடுக்கப்படுகிறது. அதுல இன்னும் இவங்க நெருக்கமாக இருந்தாங்கங்கிற விஷயம் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் கல்லறையிலே அவர் காணும் என்கிற செய்தி வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அங்கிருந்த சீஷர்கள் இடத்துல சகோதரிகள் சொல்லுகிறாங்க, இயேசுவை அங்கே காணோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே அங்கிருந்த 2 பேர் என்ன செய்கிறார்கள்? யோவான் 20:2 உடனே ஓடி போறாங்க. இயேசுவை வைத்த கல்லறைக்கு ஓடுறாங்க. ரொம்ப வேகமாய் ஓடுறாங்க. பேதுரு ஓடுகிறார், அடுத்து யோவான் ஓடுறார், ஒரு ஆள் முந்தி கொள்ளுகிறாங்க. அப்போ பேதுருவிடத்திலும் இயேசுக்கு அன்பாய் இருந்த யோவானிடத்திலும் போய் கத்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். உடனே இருவரும் அவர்கள் ஒருமித்து ஓடினார்கள். கவனிங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த யூனிட் ஒரே ஒரு காரியத்துக்காக தான், இயேசு உயர்த்தப்பட வேண்டும். நீங்க கவனிக்கிறீங்களா? நம்ம ரெண்டு பேரை பார்த்துட்டு இருக்கிறோம். பேதுரு, யோவான், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியம். இன்னைக்கு நாம் வாசித்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவருடைய ஊழிய பகுதியைத்தான் பார்த்தோம். ஆனால் அவர்கள் சீஷர்களாக இருக்கும் பொழுதே 2 பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள். கரங்களை வீட்டு அலையிலேயே சொல்லுங்களேன். நிறைய நிகழ்வு இருக்கிறது. ஷார்ட்டா சில முக்கியமான காரியம் மட்டும் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பொழுது எல்லாரும் ஓடிட்டாங்க.
ஆனால் இந்த பேதுரு யோவானு மட்டும் இயேசுக்கு என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படியாக அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்கிறதை பார்க்கிறோம். அந்த நிகழ்வு பேதுரு முற்றத்திலே இருக்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்திலே அவர் மறுதலித்தாரு. யோவானும் என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படி பின்தொடர்ந்து அவரை பிடித்தாங்க. அவரும் வஸ்திரத்தை விட்டு ஓடினார். எப்படி இந்த ரெண்டு பேரும் இயேசுவை ரொம்ப நேசித்தாங்க. அடுத்தது இங்கே வாசிக்கிறோம், இவங்க ரெண்டும் ஒரு யூனிட்டா இருந்தாங்க. இயேசுவை காணவில்லை என்று சொன்னவுடன் கல்லறை இடத்திற்கு அவர்கள் ஓடினார்கள். சேர்ந்து ஓடுறாங்க. ஓடுறதுல கூட பாருங்க, உன்னை விட நான் முந்திட்டாங்க. 4வது வசனத்தை கவனிங்களேன். 4வது வசனத்துல பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஐயா இந்த வைராக்கியம் இருக்கிறது? இயேசுவுக்காக, ஆமென், கர்த்தருடைய ஊழிய காரியத்திற்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக, ஆமென். பாருங்கள், ஜெப காரியங்களிலே அல்லவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்திலே ஒருவருக்கு முந்தி ஓடுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, பேதுருவை காட்டிலும் முந்தி ஓடுறீங்களான்னு கேளுங்களேன். இப்போ புரியுதா? பேதுருவை விட யோவான் ஃபாஸ்டா ஓடும். எனக்கு ஏன்னா அந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருது. எங்கேயா ஓடுறாங்க? அவன் இயேசுவை காணுமாம். இயேசுக்காக பாருங்க அவங்க வைராக்கியமானாங்க. இந்த பேதுரு அந்த மறுதலித்தார் பாத்தீங்களா? அன்னைக்கே இவர் என்ன நினைச்சிட்டா தெரியுமா? மனம் கசந்து அழுதார்ல, இனி ஒரு சான்ஸ் கிடைக்கட்டு, இனி இயேசுவுக்காக நான் மரிப்பேன். இந்த இயேசுவை போல சிலுவையிலே அறைந்து என்னை கொலை செய்தாலும் இனி நான் இயேசு என்ன செய்ய மாட்டேன்? மறுதலிக்க மாட்டேன். இனி இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கை அன்னைக்கே நிச்சயம் பண்ணிட்டார், தீர்மானம் எடுத்துட்டார். சில பிள்ளைங்கள்லாம் இயேசு போதும், எனக்காக ஜீவனை தந்த இயேசு போதும் என்று சொல்லி இன்னைக்கோ ஒரு நாள் ஒப்பு கொடுத்து தான் இன்னைக்கு வர சிலரை ஓட வைக்கிறது ஐயா. பணம், உலகம், பாவம், அதே ஆமேன், அசுத்தங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இயேசுவுக்காக ஓடுங்கிறாங்க, இயேசுவுக்காக நிற்கிறாங்கன்னா ஆமேன், ஒன்னே ஒண்ணுதான், அந்த அன்பு நிரப்பிட்டு. எந்த அன்பு? கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரை தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு வீரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க ஏமேன். கழுவும் கவனிங்கள். இனி கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு தாண்டி போயிடுறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்க புருஷனை விட நான் இயேசுவை சேவிக்கிறதுல முந்தி ஓடுகிறேன்னு எத்தனை சகோதரிகள் சொல்ல முடியும்? அல்லது என் மனைவியை விட கிறிஸ்துவை ஆமீன் பாருங்கள் சேவிக்கிறதில் நான் முந்தி ஓடுகிறேன் எத்தனை சகோதரர்கள் சொல்ல முடியும்? கரங்களை வீத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரெண்டு பேர், ரெண்டு அப்போஸ்தலர்கள், எனக்கு ரெண்டு ரொம்ப நல்லா பிடித்தவங்க. ஆமேன். பேதுரு யோவானை நல்லா பிடிக்கும் ஐயா. ஆமீன். பாருங்கள், அவர்கள் பேதுருவை பார்க்கலாம். பேதுருவே நல்லா ஓடுறாள், கொஞ்சம் ஸ்பீடான ஆளாகும். நிறைய விஷயம் பேதுருவை குறித்து சொல்லலாம். இயேசுவே நீரான்னு சொல்லிட்டு கடல்ல இருந்து என்ன செய்யிட்டாரு? குதிச்சிட்டாரு. இயேசுவை பட்டயத்தினால பிடிக்க வந்திருக்கிறாங்களா, பட்டயத்தை எடுத்து காதை என்ன செய்யிட்டாரு? வெட்டிட்டான். எதுக்கு? ரொம்ப ஸ்பீடான ஆளு. ஆமீன். ஸ்பீடா பதில் பேசுற ஆளு. அவரே ஃபாஸ்டா ஓடி இருப்பாரு. ஆமீன். என்ன ஃபாஸ்டா பேதுரு ஓடி இருப்பான்னு கொஞ்சம் நினைச்சு பாத்துடுங்க. அதை ஒருத்தன் ஓவர்டேக் பண்றான் கிறிஸ்துவ வாழ்க்கையில. ஆமீன். பக்கத்துல இருக்க ஆள் கை திட்டுறதை விட நீ உன் கை கொஞ்சம் கூட எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை தான் எனக்கும் பிடிக்கும், கர்த்தருக்கும் பிடிக்கும். ஆமீன். பக்கத்துல இருக்க ஆள் பாடுறதை விட நீங்க கொஞ்சம் உற்சாகமா பாடணும். வசனங்களை கேட்கறது நோட் பண்றீங்களா? பென் எடுத்து வச்சிடணும், டைரி எடுத்து வச்சிடணும், நோட் பண்ணணும், டேட்டை பண்ணணும், யார் பிரசங்கம் பண்றது ஆமா நோட் பண்ணணும். ரெண்டாவது உட்காந்து இப்படி இது பண்ணணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இதுக்குன்னே ஒரு ரேக் வீட்டில் வச்சிருக்கேன் பாருங்க. என்னைக்கு சபைக்குள்ள வந்தனோ அப்படி நிறைய அப்படி பிரசங்கங்கள் நிறைய இருக்கு. கிருபையினால இன்னும் பிரசங்கிக்காத நிறைய பிரசங்கங்களும் இருக்குது. பிரசங்கி பண்ணினதெல்லாம் அப்படி ஸ்டோரேஜ், அதே நிறைய டைரி ஒரு ரேக் போல இருக்குது. இதுக்காக தாழ்மையாக கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். ஆமென். உங்க கைகளில் நிறைய பிரசங்க குறிப்பெல்லாம் இருக்கு ஐயா, நோட் பண்றீங்களா? வேத வசனங்கள் ஆமென் நமக்கு ரொம்ப முக்கியம். அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. இந்த வேத வசனம் நமக்கு எதை கொடுக்கும் சொல்லுங்க?
நித்திய ஜீவனை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு என்னது உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு இல்லை. இந்த வேதத்துல நீங்கள் தியானமா இருக்கணும். இந்த வேதத்தை தினமும் உங்க வீட்டுல அம்மாமாருக்கு சொல்லுகிறேன். ஆமீன். பாருங்க, உங்க தலைக்கு மாட்டுல கண்டிப்பா என்னது இருக்கட்டும்? பைபிள் இருக்கட்டும். ஒருவேளை அதை யாரும் கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல, அப்பப்போ கொஞ்சம் லைட்டு தூக்கம் வரலையா, லைட்டை போட்டு உட்கார்ந்து வாசிங்க. தேவன் உங்களை காண்கிறார் ஐயா. தேவனுடைய தூதர் உங்கள் அறைக்குள்ளே வருவாங்க. தீர்க்காயுசை கத்த தருவாருமா. இது ஒரு ரகசியம். உங்களுக்கு இந்த வேத வசனத்தை ஆராய்கிறனால நித்திய ஜீவனும் உண்டு, உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் கத்த தருவார். கேரளாவில் ஒரு அம்மா 112 வயசா ஏதோ இருந்தாங்களாம். இப்போ லாஸ்டாக தான் அவங்க இறந்தாங்க இந்த கொரோனா டைமில். அப்போ அங்கே இந்த மீடியா போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்குது. நீங்கள் இவ்வளோ நீண்ட ஆயுளாக இருக்க 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் ரிசர்ச் பண்ணாங்களா கேரளாவில். அவங்கள்ட்ட போய் பேட்டி கொடுத்தாங்க. இல்லை நிறைய பேர் அந்த ஆசான்மாரெலாம் இருக்கிறாங்க. அப்போ இதில் இந்த அம்மா அவங்க சொன்னாங்களா, இந்த பைபிள் எடுத்து இப்படி காட்டினாங்களா, 23வது சங்கீதத்தை வாசித்து காட்டினாங்களா. இதுதான் நான் நீடித்த ஆயுளா இருக்கிறதுக்கு ரகசியம். நாங்கள் பார்வை குறையல. ஆமை நல்ல அப்படி துடுக்கா இருந்தாங்க. அந்த அம்மாவை காய் கத்தரை சோத்திரம் பண்ணுகிறேன். கலங்கிற உயர்த்தி அலுவலியா சொல்லுங்களேன். ஆமை. அன்பு தெய்வ பிள்ளை, இந்த வேத வசனம் உங்களுக்கு நீடி ஆயுளை தரும், தீர்க்க ஆயுசை தரும். அதனால இந்த காலம் பொல்லாதது. கண்டிப்பா உங்க கையில பைபிள் இருக்கட்டும், இது தினமும் வாசிங்க. இந்த பேதுருவும் யோவானையும் மீண்டு வருகிறேன், அவன் முந்தி ஓடுகிறான். பக்கத்துல சிலவங்களாம் நினைக்கிறோம்னா கூட தான் ஓட பார்ப்பாங்க. அல்லேலூயா. அவங்க எழும்புனாதான் இவங்க எழும்புவாங்க, அவங்க ஜெபம் பண்ணாதான் இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்டாதான் இவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் உங்களுடைய குறிப்பிட்ட நேரம் பார்க்கணும். வரலையா, நீங்க சாப்பிட்டுருங்க, உங்க உடம்ப நீங்க கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்டிப்பா சேர்ந்து சாப்பிடணும், நல்லதுதான். ஆனாலும் நான் சொல்ற விஷயம் அது இன்னொரு பகுதி. நான் இப்ப ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்திலே சொல்லுகிறேன். பேதுருவை காட்டிலும் யோவான் இப்ப எப்படி ஓடினான்? முந்தி ஓடினான். அல்லேலூயா. அவன் ஆமீன். பாருங்கள், அவனுடைய அந்த ஆவிக்குரிய அந்த ஓட்டமாய் நாம் அதை எடுத்துக்கொள்வோம். முந்தி ஓடினான். ஆனா பேதுரு அதுல இன்னும் ஃபாஸ்டா. இவன் போய் கல்லறை பக்கத்துல பார்க்கிறான். பேதுரு அடுத்த வசனம், அவன் உள்ளே போய் என்ன செய்கிறான்? பார்க்கிறான். பேதுருவை பார்க்கல இவன் முந்தி போனான். ஆனா அவன் அந்த கல்லறையின் வாசல் அருகிலே நின்று விட்டான். ஆனால் பேதுரு உள்ள போய் அவன் பார்க்கிறான். இது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் கூட ஸ்பீடாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் விடுவோம். 21வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். 19வது வசனம். 2 பேருடைய முடிவை அறிய இவங்களுக்குள்ள ஒரு போட்டி. இவங்க அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது யோவானுக்கு அம்மா, எனக்கு யாக்கோபு ஒரு பக்கமும் யோவான் ஒரு பக்கம், இவங்க 2 சகோதரர்கள். அதனால ஒரு ஆள் வலது பக்கமும் ஒரு ஆள் இடது பக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடிந்து கொண்டார். அது யாருடைய கரத்தில் இருக்கிறது? பிதாவினுடைய கரத்தில் இருக்கிறது. இவர்களுடைய முடிவை அறிய மற்ற சீஷர்களுக்கும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பேதுருவுக்கு முடிவை அறிகிறதுக்கு யோவான் ஆசைப்பட்டார், யோவானுடைய முடிவை அறிகிறதற்கு பேதுரு ஆசைப்பட்டார். யோவான் 21:19 வாசிக்கிறோம். பேதுருவுக்கு கடைசி நாட்களிலே இப்படி ஒரு இரத்த சாட்சியாக அவன் மரிக்க போகிறான் என்கிறதை இயேசு அறிந்துதான் இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். இவர் சொல்லிய பின்பு அவனை நோக்கி, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், 21:22 அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவனை கண்டு பேதுரு இயேசுவிற்கு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். இவன் காரியம்னா யாருக்கு காரியம்? யோவான். என்ன குறித்து சொல்லிட்டீங்க. இப்போ நாங்க 2 டியர் ஃப்ரெண்டா இருக்கோம், சேர்ந்து சீஷர்களா இருக்கிறோம், சேர்ந்து உம்மை நேசிக்கிறோம். இந்த யோவானுடைய காரியம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். 22 ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றான். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் வர இவன் இருந்தா உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. சில ஆட்கள்லாம் இவங்க இதை இப்படி மாற்றி கூட எடுக்கலாம். இந்த பேதுரு எப்பவுமே நம்ம கூட சிலர் இருப்பாங்க, தனக்கு காரியத்தை பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே அவ சிலவங்க எப்பவுமே அடுத்தாள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இன்னைக்கு காலில் சொல்றாரு. சில வளர்ந்த விசுவாசிகளுக்கும் அப்படி இருக்கும், அல்லாவிட்டால் அக்கா தங்கச்சிகளுக்குள்ளும் சிலர் இருக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா. அவன்
பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடி சொல்லுங்க, உனக்கு என்ன, நீ இயேசுவை பின்பற்று சொல்லுங்க. அப்போ 2 பேருக்கு கையை பிடிச்சு தெளிவா அந்த வார்த்தை காதுல போய் விழணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இயேசு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. பலவேளை பேதுரு என்கரேஜ் பண்ணாரு, இப்போ கடிந்து சொல்ற, ஏய் ஆமென். பாருங்கள், நான் வரும் வேலை இதனால சீஷர்களுக்குள்ள என்ன ஒரு பேச்சு வந்ததுன்னா, யோவான் ஒருவேளை என்ன செய்ய மாட்டார் போலுக்கு, மறிக்க மாட்டாருங்கிற ஒரு பேச்சே இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வரும் அளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. ஒரு மனுஷனை உயர்த்துகிறது கர்த்தர் தான், ஒரு மனுஷனை தாழ்த்துகிறது, ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துகிறது தேவனுக்கு சித்தமானால் நமக்கு என்னையா, நம்ம இயேசுவை பின்பற்றி போவோம். உங்களுக்கும் ஒரு ட்ராக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை வைத்து ஆமென் சொல்றீங்க? உங்க ட்ராக்ல இன்னொரு ஆள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உங்க இடத்தை இன்னொரு ஆள் என்ன செய்ய முடியாது, ஃபில் பண்ண முடியாது. உங்க இடத்தை ஃபில் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க இயேசுவை பின்பற்றும் பொழுது உங்களை கொண்டும் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆவிக்குரிய கோலத்தில் இது இருக்கிறது. ஒரு விசுவாசிகள் இன்னொரு விசுவாசிகளை, ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரை பார்த்து அவங்க காரியம் என்ன, இவங்க காரியம் என்னன்னு விமர்சிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்களை இப்படி நான் வச்சிருக்கிறேன், அது என்னுடைய சித்தம். ஆமென். உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா, உன்னை குறித்தும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பேதுருவும் யோவானும் ஆமென் பாருங்கள், இயேசுவுக்காக அவர்கள் கைகோர்த்து நின்றார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாருக்காக கைகோர்த்து நின்றாங்க? இன்னைக்கும் நீங்கள் குடும்பமாய் இயேசுவுக்காய் கைகோர்த்து நில்லுங்க, நல்ல காரியத்திற்காக. ஆமென். சகோதரர்களாய் சகோதரிகளாய் இயேசுவுக்கு கைகோர்த்து நில்லுங்கள். வேகமாய் நான் வாசித்த முதல் பகுதிக்கு நான் வந்துடுவோம். ஆமென். அந்த பகுதியை தியானித்து ஒரு ஆவிக்குரிய விடுதலை இன்னைக்கும் கர்த்தர் தரப்போகிறார். பிரைஸ் காட். 4வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 2 ஆமென் பாருங்கள், இவர்கள் பேதுரு 2 பேரையும் கொண்டு ஆண்டவர் அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார். தேவாலயத்துக்கு பிரவேசிக்கிற அந்த பேதுரு யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே பேதுரு யோவானை அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து அவன் குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிச்சை கேட்டு கொண்டிருந்த மனுஷன் இவர்களிடத்தில் எதையாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவன் பார்த்தான். அவர்கள் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, ஆனா எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், 6வது வசனத்தில் அந்த வார்த்தையை கவனிக்கிறோம். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். பேதுரு யோவானிடத்தில் இப்பொழுது என்னது இருக்கிறது? எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இயேசுவின் நாமம் முடந்தையை மாற்றும். அது ஆவிக்குரிய முடந்தையை மாற்றும், சரீரத்தில் இருக்கிற முடந்தையை மாற்றும். இந்த காலையில் இந்த ஜெப வீட்டில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய சுகம் அளிக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். இயேசு இன்றைக்கும் வியாதிகளை சுகமாக்குகிறவர். நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது நீங்கள் வந்த வண்ணமாக போவதில்லை. அன்றைக்கு தேவாலயத்திலே அற்புதத்தை செய்த கர்த்தருடைய நாமம் இங்கே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் ஆவிக்குரிய முடந்தையை மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் சரீரத்தில் இருக்கிற முடந்தையை மாற்றுவார். சரீரத்தில் எந்த இடத்திலே பலகீனத்தோடு இருக்கிறீங்களோ அதிலே கர்த்தருடைய வல்லமை பாய போகிறது. ஆமென். கரங்களை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் பாருங்கள், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து நடந்தான். அவனுக்குள்ளே பலன் உண்டானது. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்திலே சகோதரியை நீங்கள் என்ன காரியத்திற்கு ஜெபிக்கிறீங்களோ அதிலே கர்த்தருடைய வல்லமை பாயும்.
உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா, அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பாயும். உங்கள் புருஷனுக்காக ஜெபிக்கிறீங்களா, அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பாயும். உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா, அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பாயும். இன்றைக்கும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய நாமத்திலே இன்றைக்கும் அற்புதம் நடக்கிறது, ரட்சிப்பு நடக்கிறது, தெய்வீக சுகம் உண்டாகிறது. இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் ஆண்டவர் உங்கள் புருஷனை உங்களோடு கூட ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் பிள்ளைகளை உங்களோடு ஆராதிக்க கர்த்தர் கொண்டு வருவார். இங்க இருக்கிற தாய்மார் எத்தனை பேர் சாட்சி, ஆண்டவரே என்னோடு என் மகனும் வரணுமே என்று சொல்லி ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே என்னோடு என் புருஷனும் வரணுமே என்கிற ஜெபத்தை கேட்டு சில சகோதரிகளுடைய புருஷன்மாரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என் தரித்திரத்தை மாற்றணுமே என்று சொன்ன ஜெபத்தை கேட்டு கர்த்தர் குடும்பங்களுடைய தரித்திரத்தை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கும் நசனாகிய இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கிறது. கடன் பாரத்திலே இருக்கிறீங்களா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆம் ஆமீன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லி இருக்கிற என் நாமத்தினாலே, மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே, இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. விசுவாச பிள்ளைகள் தைரியமாய் இதே போல கர்த்தருடைய நாமத்தில் போய் பலருக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய நாமத்தில் அநேகரை நீங்க குணமாக்கணும். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 17-18 நம்ம இப்படியாக நாம் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளை, உங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம். எப்படி அந்த பேதுருவும் யோவானும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே அந்த பிறவி முடந்தனை நடக்க பண்ணினார்களோ, அதே போல இன்றைக்கும் அன்பு சகோதரி, நீ கர்த்தருடைய நாமத்திலே ஜெபிக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும். கர்த்தருடைய நாமத்தில் நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படும். அங்கு வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமீன். பாருங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆமீன் அவருடைய விசுவாசிகளாய் இருக்கிறீர்களோ, உங்களினாலே நடக்கிற அடையாளங்கள் தான் இது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெறும் நீங்க வந்து ஆண்டவரை ஆராதித்து செல்கிறவர்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். 18 வாசியுங்கள். 18 வாசிக்கிறோம். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிசர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? ஆமென். பாருங்கள், சொஸ்தமாக்குவார். ஆமென். பாருங்கள், இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் பலகீனமானவர்களை பார்த்து நீங்கள் கைகளை நீட்டி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சுகமாக்கப்படுவார்கள். கரங்கள் வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாலேயே சொல்லுங்களேன். இந்த கிருபைகள் உடையவர்கள், இந்த வல்லமைகளை உடையவர்கள், ஆமென், நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக எழும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே ஆமென். பாருங்கள், ஒரு டீமா சிலர் வந்து வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க ஆமென் சபையில எழும்பணும். வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திலே இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் சபையும் 1 கொரிந்தியர் 12 அதனுடைய 1:9 வாசிக்கிறோம். இன்றைக்கு சபை வரங்களை பெற்று ஜனங்களை இயேசுவுக்கு நேராக வழி நடத்த ஆமென் நீங்கள் இன்றைக்கும் ஆயத்தப்படணும். உங்க குடும்பமான மட்டும் உங்க பிள்ளைங்களை, மருமக்களை, பேர பிள்ளைங்களை, உங்க சொந்தங்களை இயேசுவுக்கு நேராக வழிநடத்தவே உங்களுக்கு கிருபைகள் தேவை, வரங்கள் தேவை. அதுக்காக ஆமென் நீங்க வந்து ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், குணமாக்குகிற வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனைன்னா உங்க மருமகள் உடனே எங்க மாமி எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு உங்கள்கிட்ட நம்பிக்கையா சொல்லணும். ஒரு பிரச்சனைனா என் மாமா எனக்காக ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லணும். இப்ப இப்படி ஜெபம் பண்ற ஆளா மட்டும் இல்ல, நல்ல சாட்சி உள்ள ஆட்களா இருக்கணும். நீங்க நல்ல அன்புள்ள ஆட்களா இருக்கணும், நல்ல சமாதானம் உள்ள ஆட்களா இருக்கணும். அப்பதானே அது ஃபோன் பண்ணும். நீங்க 1 மணி நேரம் முழங்கால்னு நல்ல ஜெபம் பண்ணிட்டு அந்த அன்புங்கிறது இல்லாட்டி அதுக்கப்புறம் எப்படி அது கூப்பிடும்?
என் மனைவிட்ட சொன்ன என் மனைவி எனக்காக ஜெபம் பண்ணுவான். அல்லவிட்டு எங்க மாமியார் ஜெபம் பண்ற ஆளு, அவங்க ஜெபத்துக்கு போவாங்க, அவங்க சர்ச்சைக்கு போவாங்க. ஆமீன். பாருங்கள் என்கிற ஒரு சாட்சி உங்கள் மருமக்களுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஆமீன் பாருங்கள் உண்டாகத்தக்கதா உங்களுக்குள்ள ஒரு கனிவுள்ள வாழ்க்கை இருக்கணும். பக்கத்துல காலை தட்டி சொல்லுங்க. நிமிஷத்துக்கு மாறினீங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் ஜெபம் பண்ண சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. சிலெல்லாம் பார்த்தோன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் முகம் மாறிடும். அந்த வாந்தான போல. வாந்தான அதுக்கு பேர் என்னமா? பச்சைவந்தி. அது பச்சையா இருக்கும், கருப்பா. காலையில நல்லதானே இருந்தாங்க, அப்புறம் 6 o'clock போல ஆயிரும், அப்புறம் 9 o'clock போல ஆயிரும். ஆமாம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நேரம் போயிட்டு கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்க இருக்கிறோம். உங்க கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் உங்கள்ட்ட சொல்லணும், சிஸ்டர் எனக்காய் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்களை குறித்து ஒரு அறிவு. ஆமாம், என் கூட ஒர்க் பண்ற இந்த சிஸ்டர் நல்ல ஆவியில ஜெபம் பண்றவங்க. ஆமாம், எனக்கு அவங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க. நான் உங்கள்கிட்ட என் காரியத்தை சொன்னா அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம். அன்பு தேவப்பிள்ளை, இந்த கடைசி நாட்கள் எப்படியாவது கிருபைகள் வரங்களை பெற்று சிலரை இயேசுவுக்கு நேராக வழி நடத்துங்கள். ஒரு பேதுரு யோவானும் இயேசுவுக்கு கைகோர்த்து நின்றார்கள். ஆமீன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஒரு உறவுகளை மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமீன். ஒரு சபையிலே தொடர்ந்து விசுவாசியா இருக்கிறது கஷ்டம். ஆனா இயேசுவுக்காய் கைகோர்த்து நீங்க நிப்பீங்கன்னா உங்களையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். கணவன் மனைவி பிள்ளைகள் கைகோர்த்து ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி போறது கஷ்டம். ஆனா இயேசுவுக்காய் நீங்கள் கைகோர்த்து நிப்பீங்கன்னா உங்க குடும்பம் மகிமைப்படும். ஆண்டவர் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த கால வேளையிலே ஒரு பேதுரு யோவானும் இயேசுவுக்காய் கைகோர்த்து நின்றது போல நானும் என் புருஷனும் இயேசுவுக்காய் கைகோர்த்து நின்போம். நானும் என் ஆமென் உடன் சகோதரிகளும் இயேசுவுக்காய் கைகோர்த்து நிற்போம். நானும் என் சொந்தங்களும் இயேசுவுக்காய் கைகோர்த்து நிற்போம். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் ஜெபித்து கடந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிறைந்து. ஆமென். பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, ஆனா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ எழும்பி நட. அவனுக்குள்ளே ஆமென் பொன்னும் வெளி இல்லை, ஆனா இயேசுவின் நாமம் இருந்தது. ஓ அன்பு சகோதரியே, உனக்குள்ள இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. ஓ ஹல்லேலூயா. அநேகருடைய ஆவிக்குரிய முடந்தையை மாற்றுகிற ஒரு அனாயிட்டிங், ஒரு அபிஷேகத்தை உன் மேல வச்சிருக்கிறாரு. மறந்து விடாத. உன் புருஷனுடைய ஆவிக்குரிய முடந்தையை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய முடந்தையை மாற்றுகிற ஒரு அனாயிட்டிங் ஆண்டவர் மேல வச்சிருக்கிறாரு. சபையே ஆமென். இந்த நாளிலும் கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், வரங்களை நாடுங்கள். ஆமென். எதற்காக? ஆமென். கர்த்தருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிறைந்து, எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிறைந்து நல்ல அந்நிய பாஷைகளே பேசுங்களேன், அந்நிய பாஷைகளே பேசுங்களேன். கிருபைகள்ல பெருகுங்க, வரங்கள்ல பெருகுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் வல்லமை ஆமென் ஹல்லேலூயா சிலருடைய முடந்தையை மாற்றும், வியாதியை மாற்றும், பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படும். வாயை திறந்து, வாயை திறந்து ஆமென். எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிறைந்து கடந்து செல்லுங்களேன். ஷந்தல்லா பௌதல்லாக. நந்தியப்பா, எங்கள் நடுவிலே பலகீனமாக இருக்கிற ஆமென் சகோதரர் தேவகுமாருக்காக நமக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரும் அபிஷேகத்துல ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.